வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. பிருகுநந்த நாடியின் பற்றி அண்ணாவோட கருத்துக்கள் நிறைய கருத்து கொடுப்பாரு, கேட்டுக்கோங்க. நன்றி. மாதா பிதா என் ஆதி குருநாதர் ஸ்ரீ வேலாயுதம் ஐயாவும் என்னுடைய இப்பொழுது என் குருநாதர் மணி ஐயாவையும் மற்றும் எல்டி ஐயா இவர்களை பொற்பாதங்களை நான் வணங்கி என் ஆதி ராஜாக்கால் குலதெய்வத்தை வணங்கி இந்த நாடியை பற்றி நான் உங்ககிட்ட உரையாற்ற விரும்புகிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு சிம்பிளான விஷயந்தான். என்ன பேசலாம்னு எனக்கு தெரியல அப்படின்னா இதுதான் பேசலாம்லாம் நான் வர கிடையாது. நான் வர பார்த்து என்ன பேசலாம் இன்றைக்கி அப்படின்னு நான் மைண்டில் கொண்டுட்டு வரும்போது ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது. நம்ம ஸ்டூடெண்ட் தான், சென்னையிலேருந்து ஃபோன் வருது. ஐயா ஜெர்மனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹார்ட்டு சம்மந்தமாக டாக்டர் போனாங்க. போகும்போது என்னம்மா தலையில் இருக்குது பிரச்சனை வந்துச்சா அப்படிங்கிறோம். இதுக்கு நான் எந்த நேரமும் பார்க்கல, பிரச்சனமும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. இதில் நமக்கு மறைமுகமாக உதவி செய்கிறது என்னென்னா, ஜோதிடர்களுக்கு எல்லாமே கடவுள் மறைமுகமாக எங்கேயோன்னு கண்ணால் காட்டிக்கிட்டே இருப்பேன், இதை சொல்லுன்னு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே. அது என்னென்னா நிமித்தம். அது எப்படின்னா, நான் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறேன். 3வது சீட்டில் ஒரு அம்மா அந்த சடவில்லை அவுத்துட்டு இப்படி எடுத்து சீப்பை போட்டு சீவிட்டு இருக்குது. அந்த பேச்சு பேசும்போது சீவிட்டு அந்த ரப்பன் இது எடுத்து போட்டு அப்புறம் மறுபடியும் முடிஞ்சிச்சு. அந்த இதை ரப்பனை போட்டு இப்போ முடிஞ்சிச்சு. என்னங்கிற அப்படி ஆட்டு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது இந்த தலை சம்மந்தமான ஸ்ட்ரோக் சம்மந்தமான பிரச்சனை வந்திருக்குது, ஓப்பன் சர்ஜரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. அம்மா ஓப்பன் சர்ஜரிக்கு இவங்க விரும்பலை அப்படிங்கிறேன். அப்போ தான் அந்த அம்மா ரப்பனை போட்டு அந்த முடியை போட்டு எல்லாமே முடிஞ்சிக்கிச்சு. இது வரைக்கும் ஓப்பன் சர்ஜரினா தலை மேலே இருக்கிறத தலை போட்டு சீவுறாங்களா, அப்போ அவங்க பேசுகிற பேச்சுக்கும் தலைக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு, தலைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதாமான்னு கேட்கும்போது தான் அந்த பாயிண்ட் வருதுங்க. அப்போ எடுத்து முடிஞ்சிட்டு 2வது இன்னொரு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படிங்கும்போது இப்படி தலையை இப்படி அந்த அம்மா மறுபடியும் இப்படி தலையை தொட்டு பார்க்குது. அப்போ என்னென்னா, நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்களா கடை, ஜாதகத்தை வச்சுட்டு இப்படி தலையை தொட்டுட்டாங்களா, அங்கே மரண அறிகுறி ஏதோ ஒன்று இருக்குது, அதை பார்த்து சொல்லுன்னு அர்த்தம். யார் ஜாதகம் பார்த்தாலும் சரி, அவங்க இது ஒரு ஜாதகத்தை கையில் அப்படி நோட்டில் வச்சுட்டு அவங்க இப்படின்னு விட்டாங்களா போதும், தலையை கையை வச்சு இப்படின்னாங்களா, அங்கே மரண அறிகுறி உள்ள ஏதோ ஒரு அமைப்பு நம்மக்கிட்ட காட்ட போகுதுன்னு ரகசியமாக நம்மக்கிட்ட அந்த கடவுள் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அந்த நவகரங்கள் ஏதோ ஒரு வழியில் நம்மக்கிட்ட சொல்லும். அப்போ நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த தலை கட்டினா அதை செய்யலைன்னா மரணமாக போகுதுன்னு அறிகுறி. 2வது என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் அவுத்து போட்டு இன்னொரு தடவை செய்யுது. அப்போ மறுபடியும் ஓப்பன் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது அங்கேயே ரிசல்ட் வந்துடுது. புரியுதுங்களா? அப்போ இது இன்னொரு விஷயம், இதை சார்ந்து இன்றைக்கி பேசலாம் அப்படிங்கிறது நான் வந்துட்டேன். இன்றைக்கி எல்லாமே கடகத்தில், அதாவது விருச்சகத்தில் செவ்வாய் கேட்ட நட்சத்திரத்தில் போகிறதுனால இன்றைக்கி எல்லாமே செவ்வாதிக்குமே பேசிகிட்டு வந்தோம். நான் கொஞ்சம் சற்று அந்த முருகப்பெருமானை வணங்கி வேறு ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வரேன். என்னென்னா, மீனத்தில் ராகு பயிற்சி ஆகணுன்னா, மீனம் என்பது என்னென்னா மனிதத்தில் மூளை அப்படின்னு பேர். மூளை கால் பாதம்னு சொல்லுவோம், ஆனால் மூளைக்கு காரக்கிரகம் எதுனா குரு. மீனம் மூளை. நான் படித்த இடத்துல அதுதான் வந்திருக்குது, அதுதான் கரெக்டாக ஒத்து வருது. அதில் ராகு போனோன்னா நிறைய இந்த ஸ்ட்ரோக் சம்மந்தமான பிரச்சனை இப்போ தான் மூளை சம்மந்தமான கோளாறு எல்லாத்துக்குமே இப்போ வர்றதுக்கு இந்த ராகு இது வெளியே போகிற வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே நிறைய நோயின்னு தான் முக்கால்வாசி ஸ்ட்ரோக் பிரச்சனை தான் வந்துட்டுருக்கோம். 1. அப்புறம் 2வது குருமேல கேது அப்படின்னு அதை கணக்கு வச்சுக்கணும். குருமேல கேதுன்னா, குருனா மஞ்சள், ராகுனா அதிகம், மஞ்சள் காமாலை, கல்லீரல் பிரச்சனை இது சார்ந்து வரும். அதேமாரி ஆன்மீகம் கொஞ்சம் நலிவடைஞ்சு போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நாத்திகம் மேலோங்கி நின்றுட்டுருக்கோம். இப்போ மகாவிஷ்ணுங்கிற புதன் மீனத்தில் நீசம் வாங்கிறார், ராகு போகிறார். அப்புறம் அதாவது நடந்து போச்சு, விட்டுருங்க, பேர் எடுப்படல. என்ன காரணம்? அதுவுமே கிரகம்தான். புரியுதுங்களா? இன்னொன்று, இப்போ இந்த டாபிக் விட்டு ஜனன காலத்துக்கு வந்துடலாம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் குரு ராகு சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ராகுவை தாண்டிய குருவை தொட போகிற ராகுவா, குரு ராகுவை தொட போதா இல்லை ராகு தாண்டி வந்துருச்சான்னு நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும். முதல்ல குரு ராகு சேர்ந்தால் சண்டால யோகம்போம், அதுக்கு எனக்கு விளக்கம் தெரில, நான் சொல்ல வர்றது மட்டும் பாருங்கள். குரு ராகு நம்ம ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால், நமக்குன்னு ஆண் வாரிசு பிறந்தால், அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு வருடத்துலேயும்
அந்த குறிப்பிட்ட ராகு அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதோ அல்லது கோச்சார குரு அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதோ அவங்க குடும்பத்தில் ஆண் சந்ததி அழிய ஆரம்பிக்கும். அவர் மட்டும் இருப்பார். இல்லைன்னா அவருக்கு அகால மரணம், இல்லை என்றால் அவங்க குடும்பத்தில் ஆண் சந்ததியை பாதிக்கும். இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா இது புத்திர தோஷம்னு பேர். இப்போ குரு ராகு சேர்ந்துருந்துச்சுன்னா நமக்கு ஆண் வாரிசு பிறக்காத கருத்து சிறப்பு. சரி, பிறந்துருச்சு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, வெளிநாடு, அவங்க பிறந்த இடத்த விட்டு வெளிநாடு, தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. வெளிநாடு, வெளி இடத்துல வாழ்கிறது சிறப்பு. அதேமாரி அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்குவது சிறப்பு. இது வந்து இப்படி பண்ணுனா அதிலேருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லை என்றால் அந்த சந்ததி பாதிக்குது. புரியுதுங்களா? அதேமாரி குருராக சேர்ந்து பிறந்திருந்தால் அந்த குழந்தை வெளிநாட்டில் வளரும்போது நல்ல மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருது. இங்கே உள்ளே இருக்கும்போது தான் பிறந்த ஊர்லேயே இருக்கும்போது அவங்க குழந்தைகள் பாதிக்குது. அது ஒன்று. இந்த குரு கேது சேர்ந்தால் குழந்தைகள்னு வெகு நாள் கழித்து வேண்டுதல் வைத்த குழந்தை தான் பிறக்கும். வேண்டுதல் வைத்து தான் குழந்தை பிறக்கும். அந்த குரு கேது சேர்ந்துருந்தால் நம்ம எல்லாருமே நம்ம பிறந்தவங்கள நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம ஏதோ ஒன்று சம்பாரிச்சு வைக்கணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். இல்லை குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று நாம் உதவி பண்ணால் தான் குழந்தை எந்திரிக்குன்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்மாக அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏழ்மை நிலைக்கு போயிட்டே தான் இருக்கும், இல்லைன்னா கடனாளி ஆகும். அப்போ அங்கே என்ன கேது என்ன சொல்லுது, அங்கே பதிவில் என்ன சொல்லுது, குரு கேது அது என்ன சொல்லுது பதிவில், சுயமாக உழைத்தால் மட்டும் இவர் முன்னேற்றம் அடைவோன்னு எழுதி கொண்டுட்டு வந்து அவர் ஜாதகத்தில் எழுதியிருக்குது. இவங்க குழந்தை, இவருக்கு பிறந்த குழந்தை சுயமாக உழைக்கணும், யாரோடைய ஆதரவும் எதிர்பார்த்து பிழைக்கும் போது கஷ்டப்படுது, சுயமாக உழைச்சி முன்னுக்கு வர்ற ஜாதகம் அப்படின்னு அங்கே கொடுக்குது. அதை தவிர வேறு எதை மாதிரி போனாலும் கடனாளி ஆகிறாங்க. நிறைய கடனாளி ஆகிற கிரகம் தான் இதுதான், சுயமாக உழைக்கணும். நம்ம ஜாதகத்தில் குறுக்கு எது இருந்தால் இது ஒரு புத்திர தோஷம், புத்திர சாபம் அப்படின்னு பேர். அதுக்கு என்ன வழின்னா, அந்த குழந்தைங்களுக்காக நம்ம எந்த முயற்சி எடுக்கக்கூடாது. அதாவது அந்த குழந்தைங்களுக்காக நான் போய் கடை வாங்கி கொடுத்து நான் வளர்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. அவங்களே சுயமாக போராடி வரணும். அப்போ அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிடறாங்க. இதுதான் குரு ராகு குரு கேதுக்குள்ள வித்தியாசம். இன்னொன்று, இவங்கெல்லாம் தத்து புத்திரனா அவங்களுக்கு அது இவங்க வந்து தத்து புத்திர யோகத்துக்கு சிறப்பு. அந்த குழந்தைங்க நமக்கு உதவாது, குழந்தைங்களை நம்பி வாழ்க்கை நடத்த முடியாது. அப்போ அவங்களே போராடி வளர்த்தோம். அப்போ நம்ம கடமையை நாம் பார்த்துக்கிட்டு போகணும். அப்போ நம்ம ஜாகத்தில் எப்படித்தான் இருக்குது அந்த மாதிரி கொண்டுட்டு போகணும். அது எப்போல்லாம் நம்ம தீமை செய்யுதுன்னா, கோச்சார் அந்த அந்த எந்த கிரகத்தால் பாதிச்சிருக்குதோ அந்த கிரகம் கோச்சார ரீதியாக அந்த கிரகத்தை டச் பண்ணும்போதெல்லாம் நடக்குது. இதுதான் நம்ம எடுக்கணும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த குரு ராகு குரு கேது சேர்க்க இந்த அந்த ராகு கேது அப்படின்னு விட்டாவே இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு சும்மா இந்த கேது என்பது கீழ் நோக்கி போகும், அது வேறு, கண்ணுக்கு தெரியாது. ராகு என்பது மேல் நோக்கி போகும், அது தண்டு. இப்போ நம்ம இந்த ராகு கேது இல்லாத எல்லா கிரகமும் அந்த ஏதோ ஒரு தொடர்பு இருந்தே தான் இருக்குது. அப்போ கீழே நிலத்தில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சி அந்த தண்டுக்கு சத்தை கொடுத்து அதன் மூலியமாக அந்த தண்டு வளருது. நமக்கு பெரிய அளவில் கண்ணுக்கு தெரியுது ராகு. கேது வந்து கண்ணுக்கு தெரியாது. அப்போ எல்லா கிரகமும் எங்கேயோ ஒரு அந்த ராகு கேது தொடர்பு இல்லாத, நம்ம ராகு கேதுன்னா தீமையே எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதன் கார்த்து வழியாகவே கொண்டுட்டு போகும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. ரெண்டாவது, இந்த வயதோட்டத்தை பற்றி என் மாணவரும் பேசினார். இன்னும் ஒருத்தர் என் மாணவர் பேச போகிறாங்க. அது இங்கே நம்ம மீட்டிங்லேயே இருக்கிறாங்க. ஒரு சும்மா 2 நாள் தான் பாடம் நடத்தினேன், இப்போ என்ன பட்டை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அவங்க மீதியெல்லாம் நான் பேசுகிறதோட என் மாணவர்கள் பேசுகிறது தான் எனக்கு சிறப்பாக படுது. ஏன்னா அதனால தான் இன்றைக்கி பாயிண்ட் நிறைய குறைச்சிட்டு என் மாணவர்களுடைய சாய்ஸ்லேயே விட்டுறேங்க. குரு ராகு குரு கேது இது ஒரு புத்திர தோஷம் உள்ளதே, இதற்கு இந்த வழியாக தான் போகணும். ரெண்டாவது, இன்னொன்று, ராகுவால் ஒரு கிரகம் பாதிக்குதுன்னா அந்த கிரகம் தான் வசிக்கும் பகுதியை விட்டு வெளியேறி போகும்போது அந்த கிரகம் நல்ல புகழ் வளர்ச்சியை பெறுகிறது. கேதுவால் ஒரு கிரகம் பாதிக்குது என்றால் அந்த கிரகம் சுயமாக போராடி வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொல்லி என் உரையை இதோடு நிறைவு செய்து மற்ற மாணவர்களுக்கும் வழிவிடுகிறேன். ஐயா ரமேஷ் ஐயா வாங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 7076 ஐயா என்னுடைய செல் நம்பர் வந்து 95 85 79 8 300. இந்த நம்பருக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் செய்கிறதா இருந்தால் செய்யுங்க. அது இரவு 8 மணிக்கு மேலே வேணாம், பகலில் மட்டும் ஃபோன் செஞ்சால் போதும். 95 85 79 8 300. ஐயா ரவிராஜன் ஐயா அவர்களுக்கு நம்மளது சங்கத்தின் சார்பாக
நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு சங்கத்தின் செயலாளர் அவர்கள் வந்து பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவிப்பார். ஐயா, இதுக்கு மேலே வந்து நம்ம ரைட்டு. இல்லை, அண்ணா சொன்ன மாதிரி அந்த சகுன நிமித்தம் வந்து மெயின். நேற்று ஒரு திருமண பொருத்தம் இணைக்கிறேன். பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, ஜாதகம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் வருது. அது ரெண்டையும் வச்சுக்கிட்டே நான் கணக்கு போட்டுட்டு ஃபோன் வருது. என்னன்னு கேட்குறேன்னா, ஃபோனில் ஒரு அம்மா பேசுகிறாங்க. ஐயா, ஒருத்தனை நம்பி வந்து நடு ரோட்டில் நிற்கிறான் அப்படின்னு. ஒருத்தனை நம்பி வந்து நடு ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா சகுனம் நிமித்தம், அதாவது ஆல்ரெடி பார்ப்பேன், இருந்தாலும் அண்ணன் சொன்னதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த சகுன நிமித்தத்தில் அப்புறம் ஜாதகத்தை வாங்கி பார்க்குறேன். பையனோட ஜாதகத்தில் குரு ராகு, பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் ராகு. அண்ணன் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, குரு ராகுவையும் செவ்வாய் ராகையும் இணைக்கக்கூடாதுன்னு. இணைச்சா அவங்க வாழ்க்கையை வந்து பாதியில் நின்று விதவையாயிருவாங்க அப்படிங்கிற ஒரு பழமொழி அண்ணன் சொன்னது தான். அது அப்படியே அங்கே மேட்ச் ஆகுது. பொருத்தம்லாம் 9 பொருத்தம் இருக்குது. எல்லாம் ஏற்கனவே 2 இடத்துல பார்த்துட்டாங்க. பொருத்தம்லாம் 9 பொருத்தம் இருக்குது. எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னீங்க, நீங்கள் மட்டும் ஏங்க இப்படி சொல்கிறீங்க? இதை வெயிட் பண்ணுங்கள், வச்சுருங்க, எனக்கு தெரிஞ்சு திருப்தி இல்லை, அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு ஜாதகம் ஒன்று வந்துச்சு. அண்ணன் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறேன். வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். அவங்க போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வராங்க. 3 வெத்தலை தான் வாங்கிட்டு வராங்க. அப்போ 3 வெத்தலை, ஏம்மா இந்த ஊரை விட்டு வெளியே இடமாற்றம் பண்ணி போகலாமான்னு கேட்குறேன். ஆமாங்க, இடம் மாறணும், அதுக்கு போனால் நல்லா இருக்குமா? அப்போ 3வது வெத்தலை கருப்பு புள்ளி, எல்லாமே ஓட்டை உலசல். நீ அங்கே போனாலும் நிம்மதி இல்லாமல் தான் இருப்பேன். அவ்வளோதான் பாயிண்ட்டு, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த சகுன நிமித்தம், நமக்கு வரக்கூடிய சகுன நிமித்தம் நிறைய இப்போ வரதெல்லாம் நோட் பண்ணி தான் பார்ப்பேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்ய பண்ணுறாங்க, இதெல்லாம் நோட் பண்ணுவேன். வந்தவுடனே ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு அந்த அம்மா தலையில் அப்படி கை வச்சுது. அண்ணன் சொல்லி முடிச்சது போனதுக்கப்புறம் ஒரு ஜாதகம் பார்த்தேன். வந்தது அந்த ஜாதகம் வந்து உக்காந்துட்டாங்க. உக்காந்தோடனே கணக்கு போடுறேன். அந்த ஜாதகத்துக்கு கொஞ்சம் 8ஆம் மதிப்பு, நான் ஆரம்பத்தில் தசா புத்தி தான் எடுப்பேன். 8ஆம் மதிப்பு 12ஆம் மதிப்பு தசை நடக்குது, ஆஸ்பத்திரியில் இருக்குது. அந்தம்மா அப்படி சொல்லிக்கிட்டு அப்படி தலையில் கை வைக்குது. இப்படி தலையில் கை வச்சோன்னே, ஏம்மா உன் பையனுக்கு என்ன ஆஸ்பத்திரியில் செலவு வச்சுட்ருக்கியா அப்படின்னு. ஆமாங்க, உளுந்து கீழே உளுந்து மண்டை கண்டை எல்லாம் உடஞ்சி இப்போ தான் சீரியஸாக இருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். தேர்வாரா தேர மாட்டாரா, இன்னும் 2 மாதம் போட்டு அப்புறவா சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த சகுன நிமித்தம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கிறத நம்ம நோட் பண்ணணும். அது ஏதோ ஒரு அறிகுறியை சொல்ல வருது, அது நல்லதா கெட்டதாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் தசாபுத்தியெல்லாம் அதிகம் எடுப்பேன். இப்போலாம் அதிகம் எடுக்கிறதில்ல. அவர் சொல்லுவார், நான் சொல்லும்போது ஒரு ஜாதகத்தை போடும்போது, ஏங்கய்யா என்னாச்சு மட்டும் சொல்லிடுறீங்க. அதனால் இந்த சகுன நிமித்தம் ரொம்ப அருமையாக வேலை செய்யுது. நீங்கள் நோட் பண்ணி ஜாதகத்தை உட்காரும்போது அவங்க வரவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, எப்படி இருக்காங்கங்கிறத நோட் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக சொல்லுவோம். அதே மாதிரி அண்ணனோட வெத்தலை பிரசன்னமும் நல்லா இருக்குது. அந்த வெத்தலை கொண்டு வரதை வச்சு அவங்களோட நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சிடலாம். அதே மாதிரி அடுத்ததாக சந்திரநாடியில் சந்திரன் எந்த கிரகத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது, அடுத்ததாக எந்த கிரகத்தை தொடப்போகுது. ஸோ இதை பார்த்தாவே பாயிண்ட்டுங்கிறது ஒரு விஷயம் வந்துடும். ரொம்ப அதிகமாக பேசிட்டேன், சாப்பாட்டுக்கு போகலாம்.